அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவே சிலுவையின் நிழலில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக. சிலுவையின் ஊழியத்தின் மூலமாக இந்த நாட்களே உங்களை யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026 புதிய வருடத்திலும் கூட உங்களை யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட நிச்சயமாக இடைபடுவாராக. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீ இருதயத்தை பார்க்க தேவனாக இருக்கிறீர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிகின்ற வார்த்தைப்படி இந்த புதிய ஆண்டையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிரியங்கப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே நம்முடைய வார்த்தை நீர் உறுதிப்படுத்துவோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாட்களில் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:14 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானலே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமையுள்ளது, எவ்வளவு ஒரு அற்புதமானது, எத்தனை பேருக்கு பிசாசும் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது, எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளது. அதே போல் பூமியிலும் வானத்திலும் மேலான ஒரு நாமம், எவ்வளோ ஒரு மகிமையான நாமம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னால இதை பார்த்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், உயர்வான ஒரு இடம், அது அடைக்கலமான இடம். இன்றைக்கி அநேக இடங்களில் பாருங்கள், பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோம். பக்கத்தில் இருக்கிற செய்வனை வச்சுட்டான், எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் கொண்டு போய் நம்மளை வைக்க போகிறாராம். இது வரைக்கும் நீங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஒவ்வொரு ஊராக ஓடிக்கிட்டு இருக்கேன், கடன்காரங்களுக்கு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்லி அநேக இடங்களுக்கு நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு அடைக்கலத்தை தேடி எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு அடைக்கலம் கிடைக்காதான்னு சொல்லி நான் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நான் உங்களை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், ஒரு எலி பூனைக்கு பயந்து எப்படி ஓடி ஒளிதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக எதிரிகளுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா நம்ம ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிலையான ஒரு இடத்தை நமக்கு தந்து உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அன்றைக்கி பாருங்கள், ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் கண்டார்கள். ஏசைக்கு போல, சித்தனா போல அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் கூட தேவ சித்த அவர் கீழ்ப்படிந்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவரை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. போகிற இடத்துல இது ஏடம் சொல்லி விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு இடம் வரும்பொழுது ஆண்டவர் பாருங்கள், அப்புறம் எதிரிகள் எல்லாத்தையும் முறியடித்து ஏசைக்குன்னு ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறார். 2வது ஒரு இடத்துல எல்லாரும் துரத்திட்டு வராங்க, சித்தனான பேர் வைக்கிறார். ஆனால் 3வது ஒரு இடத்துல பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனே அதற்கு ஒரு பேர் வைக்கிறார், ரெகோபோத், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறார். அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசைக்கு போல, சித்தனாவை போல அநேகர் உங்களுக்கு விரதமாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கலாம். எங்கே போனாலும் நிம்மதியாக வாழ விடாத அளவுக்கு உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ரெகோபோத்தை அவருக்கு கொடுத்து பெருக பண்ணது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்து பாருங்கள், யாரெல்லாம் விரட்டினாங்களோ அவ்வளவு உம்மோடு நிச்சயமாக கர்த்தர் இருக்கிறார். பழையதெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்களை எதுவும் பழி வாங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி எதிரிகள் சத்துருக்களே அவர்கிட்ட சரண்டர் ஆகுதாங்க. அதே போல் இந்த நாளும் கூட ஆண்டவர் உங்களை உயரமான ஒரு இடத்துல உட்கார வைக்க போகிறார். நல்ல ஒரு அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அதுக்கு பிறகு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. யாரும் உங்களை அசைக்கப்படாதபடிக்கு அவரே உங்களுக்கு கேடகம் கோட்டையுமாய் பலத்த துர்கமாக இருந்து உயரமான ஸ்தலங்களில் உங்களுக்கு நடக்க பண்ண போகிறார். தாவீது அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், சங்கீதம் 62:2 பார்க்கும்போது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சங்கீதம் 62:6 பார்த்தீங்கன்னா, அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, இது வரைக்கும் உங்கள் சத்துருக்கள் ஓட வெடிருக்கலாம், பொய் கேஸ் போட்டிருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களுக்கு விரதமாக இல்லாமல் மூலமாக காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறேன், ஒருவனும் உன்னை என்னை நிச்சய முடியாது, அசைக்க போவது இல்லை. எப்படி அந்த தாவீது சொல்கிறாரோ அதே போல் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அவங்க எப்படி இருக்கிறாரா, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரா. எனவே அவரே உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு, கேடகம் எல்லாமே அவரே வந்து அவங்க நடத்த போகிறார். சங்கீதம் 18:2 கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், அவரே எனக்கு கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுதார். அதே போல் இது வரைக்கும் உங்கள் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 16 பேர் இருந்திருக்கலாம்.
அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி யார் யாரெல்லாம் விழுந்து போக நினைக்கிறாங்களோ, உங்களை அசைக்கன்னு நினைச்சாங்களோ, உங்களை ஓட ஓட இது வரைக்கும் விரட்டினாங்களோ, அவங்க மத்தியில் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாய் ஒரு உயர்ந்தவான ஸ்தானத்தை, நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பயப்பட வேண்டாம். இந்த நாட்களும் கூட யாரெல்லாம் கர்த்தர் அவர் உயர்த்த போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 29:25 நான் பார்க்கும்போது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. பிரியமானலே, இன்றைக்கி நம்ம யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மனுஷன் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு யார் யார் பயப்படுகிறாங்களோ, அவரை யார் நம்புகிறாங்களோ 100க்கு 100 அவங்கள கர்த்தர் உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைப்பார். பிரியமான, இன்றைக்கி நிறைய ஊழிய ஸ்தாபனம் இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனிதனை பிரியப்படுத்தும்படியாக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் அவங்க ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தாழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவரை மட்டும் நீங்கள் பிரியப்படுத்தி பாருங்கள், ஆண்டவரை மட்டும் நீங்கள் நம்பி பாருங்கள், கர்த்தர் வைக்கிற இடம் உயர்ந்த அடைக்கலாம். அதுலேருந்து யாரும் நம்ம நினைச்ச முடியாது, இறக்கவும் முடியாது, அந்த பதவியை பறிக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் தரப்போகிறார். யோசிப்பு வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எவ்வளவோ அவமானமான சொல்கள் பாருங்கள், ஜெயிலுக்கெல்லாம் தள்ளுறாங்க, அவன் மேலே இல்லாத பொல்லாதமாக நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவரையே நம்பியிருந்தான், கர்த்தரையே நம்பியிருந்தான். அவனை ஆண்டவர் உயர்த்தி ஒரு நாள் வரும்பொழுது பாருங்கள், எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அவனை அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். எந்த கூட பிறந்த சகோதரர்கள் அவனை விழுங்கலாம்னு வகை தேடினார்களோ, அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ, அவர்களே சாப்பாடுக்கு பாருங்கள் கடைசியில் இவங்ககிட்ட வந்து கைகட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரே நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரே நம்பும்போது கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைப்பார். சத்துருக்கள் நம்மளை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதுபோல் தானியேல் வாழ்க்கையிலும் பாருங்கள், சிங்கக்கபியில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த பொச்சலை வணங்கலை அப்படின்னா அவங்களை தூக்கி சிங்கக்கபியில் போடுறாங்க. ஆனாலும் ஆண்டவரே அவர் நம்பியிருக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கல, அந்த சிலையை வணங்கலை. கடைசியில் சிங்கக்கபியில் போடுறாங்க. அந்த ராஜாவே ஆச்சரியப்படுதார். தானியேலை நீ ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக உன்னை தப்பிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே சொல்கிறார். அதே போல் சிங்கக்கபின் வாயும் கர்த்தர் கட்டி போட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் கூட பொச்சிலை வணங்க வேணும், இல்லைனா எரிகிற அக்னி ஜுவாலையில் போடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், அவங்க அதுக்கு பயப்படலை. ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிப்போம்னு சொல்லி ஆண்டவரே நம்பியிருக்கிறாங்க. கடைசியில் ஆண்டவர் அப்படியே அவங்கள விட்டாங்களா? மனுஷனை பிரியப்படுறதை விட ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கும் தயாராக இருந்தாங்க. கடைசியில் 4வது ஒரு ஆள் உலாவுகிறார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாருமே ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொண்டார்கள். பிரியமனே, இன்னைக்கும் நீங்கள் கர்த்தரையே நம்புங்க, அவர் உங்களை உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைப்பார். மனுஷனை நம்ப வேண்டாம், நாசில் சுவாசம் மனிதனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரையே நோக்கி பாருங்க. 2வதாக யாரை கர்த்தர் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறாராம்? சங்கீதம் 107:41 பார்த்தீங்கன்னா, எளியவனையோ சிறுமையென்று எடுத்து உயர்ந்த அடக்கத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தே போல் ஆக்குகிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. பிரியமனே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்முடைய ஆவியில் மன தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் வேதம் சொல்லுகிறது. எனவே நம்மளும் கூட ஆண்டவரே நோக்கி பார்க்கணும். அவருக்கு முன்பதாக நமக்கு எவ்வளோ தாழ்த்த முடியுமோ நம்ம தாழ்த்த வேண்டும். சங்கீதம் 138:6 இப்படியா சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையிலவனை தான் நோக்கி பார்க்கிறாராம், மேட்டுமையானவனையும் அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமனே, இன்றைக்கும் நம்ம ஆவியில் தாழ்மையுள்ளவர்களாக பழைய ஏற்பட்டு பரிசுத்தவான்கள்லாம் பாருங்கள், நானும் ஒரு புழு, மனுஷனே அல்ல அப்படிங்கிறார் தாவீது ராஜா. நான் சிறுமி எளிமையானவன், கர்த்தரோ என் மேலே நினைவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். தன்னைத்தானே எந்த அளவுக்கு தாழ்த்துறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை உயர்த்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட படித்தவர், திறமையான ஒரு மனிதர். ஆனாலும் கூட தேவனுக்கு முன்பதாக அகாலப்பிறவி போன்று எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார், பாவிகள் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லி தாழ்த்துகிறார். அவரை கொண்டு தான் அநேக நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலரை கொண்டு பயங்கர அற்புதங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கும் எளியவனையோ சிறுமியன் என்று எடுத்து உயர்ந்த அடக்கத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தே போல் ஆக்குகிறாராம். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிரிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 113:7-8 அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களும் பிரபுக்களும் கூட அவர் உட்கார பண்ணுகிறார்னு வேதம் சொல்கிறது. அதே ஆண்டவர் உங்களை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் உங்களை அப்படியே இந்த வருஷத்தில் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்காது. எதெல்லாம் தடையாக இருக்குதோ, போராட்டமாக இருக்குதோ, அதை எல்லா தோள்களையும் முறியெடுத்து உயர்ந்த ஸ்தானங்களில் நல்ல அடைக்கலமான பாதுகாப்பான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை அமர பண்ண போகிறார். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். பாஸ்டர் ஏசன்னா அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் படிக்கும்போது ரத்தமாக வாந்தி எடுக்கிறாரு. அப்படி முன்னோர்களும் முழு ஆட்டு ரத்தத்தை நினைச்சாங்க, அப்படி சாமி ஆடி அப்படி அந்த ரத்தத்தை அப்படியே குடிப்பாங்களாம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலேருந்து ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டார். 6ஆம் படிக்கும்போது ரத்தமாக வாந்தி எடுப்பாராம். பார்க்காத மந்திரங்கள் கிடையாது. எவ்வளவோ தாயத்தை அது இதுன்னு போட்டு பார்த்துருக்காங்க. இப்படி மனசே பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டு. வீட்டில் பெரிய குடும்பம்,
சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா அப்பான்னு சொல்லி எவ்வளோ பெரிய குடும்பம். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை வெறுத்துட்டாங்க. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கர்மம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை வெறுத்துட்டாங்க. வீட்டில் யாருமே அவரை நேசிக்க மாட்டாங்களாம். ஆனால் அப்போ ஏற்பட்ட நாட்களில் 7 வருஷம் தெருவா சுற்றினாராம். வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தெருவா சுற்றுவாராம். அந்த 7 வருஷமாக அவருக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? குப்பை தொட்டில் கிடைக்கிற எச்சியலை தான் எடுத்து நினச்சி வரான் சாப்பிடுவாராம். கல்யாண வீடு, சடங்கு வீடு, ஹோட்டலில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாய் வந்து நிற்குமா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னி வந்து நிற்குமா. அதுக்கு இடையில கிடக்கிற அந்த சாப்பாடு எடுத்து அவர் சாப்பிடுவாராம். அந்தளவுக்கு இந்த உலகமே மறந்தது. பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாலுன்னு வேதம் சொல்கிறது. ஆனால் இவங்க வீட்டில் எல்லாருமே மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நாட்களும் கூட இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாரும் மறந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் நம்மளை மறக்கவே மாட்டார். உலகம் நம்மளை புறம்பே தள்ளலாம், எப்போ செத்து போவான்னு சொல்லி கூட நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒரு நாள் அவரை தேடி வந்தார், ஒரு தரிசனத்தை காமித்தார். அதுக்கு பிறகு புத்தி தெளிந்து நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஜெப கூடுகளை கலந்து கொண்டு ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்து பைபிள் காலேஜ் படித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டத்தில் 3 லட்சம் பேர் தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தரை உயர்த்தினார். ஆந்திராவில் குண்டூர் மாநிலத்தில் பாருங்கள். அந்த தேவ ஊழியரோடு கூட அநேக காரியங்களை பேசியிருக்கிறேன். அவர் கூட்டத்தில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அப்போ ஒரு ஊழியர் ஸ்தாபனத்தில் இருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாருங்கள், ஒரு எச்சியலையில் கிடக்கிற ஒரு குப்பத்தொட்டியில் கிடக்கிற அந்த எச்சியலை சாப்பிட்ற ஒரு மனுஷனே கர்த்தர் தேடி வந்து உயர்த்தது உண்மையானா, இன்றைக்கி நம்மளும் எளிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, திக்கெட்டவனாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய அந்த உலகத்தில் யாருமே இல்லை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார். நாம் கவலைப்படவே வேண்டாம். 3வதாக யாரை கர்த்தர் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறாராம்? வேதம் சொல்கிறது ஏசாயா 33:15-16, நீதியாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பரிதானம் நீ வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார். பொல்லாப்பான காரியங்களை எல்லாத்தையும் நினைச்சு வெறுத்து விடு, கர்த்தருக்கு பிரியமாக நட. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், பரிதானம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வாங்கி நம்ம எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடலாம், ஆண்டவர் நல்ல போஷன் கொடுத்துருப்பாரு, ஆனால் அதெல்லாம் மறந்தும் கூட பரிதானம் வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு கிடைச்சும் கூட பார்த்திங்கன்னா பரிதானம் வாங்கி நம்ம பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக கடைசியில் எதுலையாவது மாட்டி அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா முன்னிலைமை விட பார்த்திங்கன்னா பின்னிலைமை படு மோசமாயிரும். நல்ல கடல் கொடுத்த அந்த வேலை எதாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கும்போது, லஞ்சம் வாங்காமல், ரத்தம் சொந்ததுக்கு ஏதுவாக யோசிக்காமல், கொலை செஞ்சால் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சா அவ்வளோ கிடைக்கும், அடுத்த குடும்பத்துக்கு வராமல் செய்வனை வச்சா அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க குடும்பத்தை அழிக்கிறத குறித்து யோசிக்காமல் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதையே நம்ம யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன்னை உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண பண்ணுவேன். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமான்னு கர்த்தர் சொல்கிறார். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியங்கள், கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். எளியவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பொருளோடும் உட்கார பண்ணுகிறார். 3வதாக பார்த்தோம், பரிதானம் வாங்காத, இடுக்கமான செயல்களுக்கு அவன் கையை திறக்காத, கர்த்தருக்கு பிரியமாய் நட, கர்த்தரை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம எப்படியாவது ஒரு பெரிய அளவில் வரணும், பெரிய அளவில் நல்லா வரணும், என் பிள்ளைங்களும் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஒரு உலகப்பரான தகப்பனுக்கே அவ்வளோ ஆசை இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 55:9, பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே நோக்கி பார்ப்போம், எளிமையுள்ளவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக ஆண்ட சமூகத்தில் ஜெபிப்போம், உண்மையாய் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம். இந்த வருடத்தில் கர்த்தர் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய அளவுக்கு எண்ண முடியாத அதிசயங்களும் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்மளை அந்த அளவுக்கு உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறோம். கேட்காத கவர்மெண்ட் ஜாப் இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்குதா? நம்ம நினைக்காத ஒரு திருமண காரியம் நடந்திருக்குதா? இந்தளவுக்கு நம்ம வீடு வாசலாம் வாங்கியிருக்குமா? இந்தளவுக்கு நான் உயர்ந்த அடக்கத்தில் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரா? நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு பாதுகாப்பான உயர்ந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் தரப்போகிறார். வேதம் சொல்கிறது, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை நான் நினைச்சவேன் அதிகாரியாக வைப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்பதாக கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம், கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம், கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமீன். நாம் ஒரு சில தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, உயர்ந்த அடக்கத்தில் உன்னை நான் வைப்பேன் என்ற வார்த்தையின்படியே இப்பொழுது ஆண்டவரை உண்மையே நம்பியிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள், போராட்டங்கள் எல்லாத்து கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவர் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ கர்த்தர் தாம் இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளை சகல ஜனங்களை காட்டிலும் போல்ச்சிங்கிறதுமா வைக்கிற தேவன் உயர்ந்த அடக்கத்தில், ஒரு பாதுகாப்பான உயர்ந்த அடக்கத்தில் மேன்மையான ஒரு இடத்த உன்னை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசிரிக்கப்படுற கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம். தடைகளை எல்லாத்துக்கும் கர்த்தர் எடுத்து போடுகிறாங்க. நீர் சொன்னபடி நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ, உங்களுடைய அற்புதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே எங்களுக்கு கிருபை வரட்டுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரத்தில் ஒரு பெரிய உடலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ப்ரொமோஷனுக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கலாமாப்பா. கர்த்தர்தாமே வழிவாசல்களை உருவாக்க போறதுக்காக சோத்திரம். உன்னை பிள்ளைகளை உயர்ந்த அடக்கத்தில் வைங்க, ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மாத்திரம் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின்